பைரவி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து குடுக்குறாங்க. அத போட்டு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளி வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் வந்து அந்த பாட்டிய கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல முடியுமா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த பாட்டியும் வந்து என்ன நடந்ததோ வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளி வந்து உண்மையான ரிப்போர்ட்ட வந்து குடுத்துடுறாங்க. இதுதான் உண்மையான ரிப்போர்ட் சொல்லிட்டு. இது எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ ஆறுமுகம் வந்து தப்பு பண்ணல தான் நான் வந்து ரிப்போர்ட்டே குடுத்தேன். இது எப்படி வந்து மாறி வந்திருக்கு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் மாற்றுனாங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, உன் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது, வள்ளி வந்து பார்த்திங்கன்னா உடனே சஞ்சயை பார்க்குறாங்க. சஞ்சய் வந்து அப்படியே கண்ணை காமிக்கிறாங்க சொல்லாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வள்ளி எதுவுமே சொல்லலை. அப்போ லாஸ்ட்டாக வந்து ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்லிடுறாங்கன்னா, வள்ளி வந்து இந்த பணத்தை பறிக்க நோக்கத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா, அவள் பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சஞ்சய்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகத்தை வந்து விடுதலை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பைரவி அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா, ஆறுமுகத்தை கிட்ட போய் வந்து இது மாதிரி நானே உங்களை தப்பாக நினச்சிட்டேன் ஒரு விஷயத்தில், என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. அது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்றாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி வந்து நானே என் பையனை வந்து சந்தேகப்பட்டேனே சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியில் வராங்க. ஆறுமுகம் வந்து அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க. அம்மா எங்கேம்மா போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானே உன்னை சந்தேகப்பட்டவனாப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பைரவியை வந்து நல்லா புகழ்ச்சியாக பேசுகிறாங்க. இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அவள் மட்டும் இல்லைனா வந்து நீயும் ஜெயிலுக்கு போயிருப்ப, நானும் வந்து நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி அதே நினச்சி வந்து செத்துட்ருப்பேன், நல்ல வேளை அவள் வந்து கரெக்டாக காப்பாற்றிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் மகாவும் இசக்கியும் காமிக்கிறாங்க. இவன் ஜெயிலுக்கு போடுவான்னு நினச்சா, ஆனால் கடைசி நேரத்தில் பைரவி வந்து இப்படி கரிய பூசிட்டாளக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சரி இங்கேருந்து பேசினா இந்த டவுட் வந்துடும், நம்ம அங்கே போய் அவங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா மனசில் நினைக்கிறாங்க பைரவிக்கு வந்து நம்ம மேலே டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகிட்ட போய் பேசுகிறாங்க. பைரவிக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. பைரவிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் பைரவி, நான் வந்து ஆறுமுகத்தை வந்து யாருமே வெளியில் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து சூப்பராக இது பண்ணிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, வள்ளி பின்னாடி யார் இருக்காங்களோ வந்து நான் அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய் வந்து அப்படியே நடிக்கிறாங்க. ஆறுமுகம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது யாருன்னு எனக்கு தெரியும், நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு.